போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட பேர் பார்த்தேன்னா பேஸ் ஃபாரெவர். இதுல வந்து நம்மளுக்கு 100% டீசென்ட்ரலைஸ்டு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். இது வந்து நம்மளுக்கு ஃபைனான்ஷியலாகவும் ரொம்ப ஃப்ரீடமாகவும் இதில் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.baseforever.net இந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு வாட்டி இந்த வெப்சைட் விசிட் பண்ணிடலாம். கம்பெனியை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா யாராவது இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கம்பெனியோட ஸ்பான்சர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்டு பண்ண ஃபைனான்ஷியல் எவல்யூஷன் எப்படி இருக்கும், 2010 எப்படி இருந்தது, 2025 எப்படி இருந்தது, 2015 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எத்தீரியம் எல்லாம் எப்படி இருந்தது, அப்புறம் 2018 போறோம்னா லிக்விடிட்டி போல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்து மார்க்கெட் ரிஸ்க் எப்படி வருங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். 2020 ப்ரெசென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலிங் சொல்யூஷன் அண்ட் லேயர் 2 பத்தி அப்படின்னா யூசேஜ் ஆஃப் டெஃபி யூசேஜ் எப்படி இருக்கும், இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து டெஃபி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறது, ஹை டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து லீடிங் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம இதில் கிளியரா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைஸ்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவரேஜஸ் பிளாக் செயின்ஸ் எல்லாமே வந்து அதோட டீசென்ட்ரலைஸ் பண்ணதுலேருந்து கட்டிங் எட்ஜ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணுவாங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் கிளியரா. அதுக்கப்புறமா இதில் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதால நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து இதில் இது பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் வந்து நம்மளோட தேர்ட் பர்சனோட இது ஒரு மிக்சிங் இதில் நம்மளுக்கு இல்லாமல் கிளியராக நம்மளுக்கு இதில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூர். அண்ட் வாட் இஸ் பேஸ் பிளாக் செயின்? பிளாக் செயின் அங்கே இது பேஸ் பிளாக் செயின் அப்படின்னா இது ஒரு ஆப்டிமைஸ்ட் ரோலிங் லிவரேஜ் இருக்கும். இதில் ஓபி ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆப்டிமைசேஷனை பொறுத்து லோ காஸ்ட் ஸ்கேபிள் சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது கம்ப்ளீட்டாக வந்து எத்தீரியம் டிஆப்ஸ்லேருந்து தான் பண்ணுவான். இது வந்து எதுக்கு வந்து ஓர் நெகட்டிவ் டோக்கன்ங்கிறது இல்லாமல் அது இன்ஸ்டன்ட் எத்தீரியம் வியூ டிரான்சாக்ஷன் ஃபீ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துது அதோட விஷன் எத்தீரியமோட விஷன் ஃபங்க்ஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி தான் பண்ணணும் இது. ஸோ அதுக்காக இந்த பேஸ் பிளாக் செயின்ங்கிறது நம்ம உபயோகப்படுத்துறோம். நெக்ஸ்ட் பேஸோட எக்கோசிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் லேயர்ஸ் வந்து 2 ஸ்காலிங் சொல்யூஷனை டிவைட் பண்ணி காயின் பேஸ் டிசைன் பண்ணி அதுலேருந்து செக்யூர் பண்ணிக்க இது செக்யூர் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து லோ காஸ்ட்டாக இருக்கும். டெவலப் பார்த்தீங்கன்னா ஹை டெவலப்மெண்ட்டாக இது நம்மளுக்கு இருக்கும். பிகாஸ் எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் தான். டெக்ஸ்ட்ல என்னென்ன இருக்க போகிறது, டெப் டூலிங்கில் என்னென்ன இருக்க போகிறது, சோஷியலில் என்ன இருக்க போகிறது, NFT கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரஸ்ட் இன் பேஸ் ஃபாரெவர். இது நீங்க ட்ரஸ்ட் பண்ணதால நம்மளுக்கு உபயோகங்கள் ரொம்ப ஜாஸ்தியான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது பார்த்தேன்னா பவர் சீம்லெஸ் பேர் டு பேர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கட்டிங் எட்ஜஸ் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஈஸியா நடக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தேன்னா டிவைன் லோ டிரான்சாக்ஷன் ஃபீல வந்து நம்மளுக்கு இதெல்லாம் நடக்க போகிறது. ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னோவேட்டிவ் சிஸ்டம் மூலியமா தான் நடக்க போகிறது. இதுல வந்து ஏர்னிங் பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே வந்து ஃபைனான்ஷியல் எக்கோசிஸ்டம் மூலியமாக தான் நடக்க போகிறது. அதுக்கப்புறமா செக்யூர் பிளாக் செயின் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதில் நம்மளுக்கு நடக்க போகிறது. ப்ரிஃபர்ட் வாலெட்ஸ் பார்த்தீங்கன்னா காயின் பேஸ், மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வாட்டர் இது எல்லாமே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது. இது நம்ம எப்படி இது இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணணும், இதுக்குள்ளே எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காயின் பேஸ் வாலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வாலெட்டை வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கணும். அந்த டாப் அப் பண்ணுறதுக்கு நம்ம USDT ஆர் ETHல வந்து தான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்டர்ல வந்து ரெஃபரல் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா உடனே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த சம்ஸ்டைல வந்து ஈஸியா ஏர்னிங்ஸ்ங்கிறது ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பெஸ்ட் பேஸ் ஃபாரெவர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பேஸ் ஹார்வெஸ்டிங் 0.5 அண்ட் பேஸ் அட்டாரிட்டி 0.5 ரெண்டு விதமா இருக்கு. அதெல்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம் இப்போ என்னங்கிறது. பேஸ் ஹார்வெஸ்டிங்ல வந்து ஸ்ட்ரக்சர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து 15 டிஸ்ட்ரிக்ட் பேஸ்ல நம்மளுக்கு நடக்கும். இதுல வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபைட் பிரைஸ் அண்ட் ஐடி கிரியேட் ஆகும் வித்தின் பேஸ் எஃப்என்டில. இது ஃபர்ஸ்ட் ரெஃபரல் வந்து ஐடிஸ் வித்தின் த பேஸ் ஹார்வெஸ்டிங்ல நடக்கும். ரெண்டாவது ரெஃபரல் பார்த்தீங்கன்னா 1 to 5 பேசஸ்ல நடக்கும். அண்ட் 6th இருந்து 15 அமௌண்ட் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். 5ல இருந்து 10 லெவல்ஸ் வரைக்கும் ஸ்பான்சருக்கு 5% கிடைக்கும். அதுக்கப்புறமா ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் மூலியமா நடக்கும். இதுல வந்து ரெஃபரல் செகண்ட் அப்ளைனுக்கு வந்து 50% போகும். தேர்ட் ரெஃபரல் பார்த்தீங்கன்னா சேனல் 100% ரிவார்ட் டைரக்ட்லியா ரெஃபரலுக்கு போகும். ரிவார்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஃபோர்த் ரெஃபரல்ல இருந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஐடி வந்து ரிவார்ட் ஸ்பான்சர் என்டையர்லி போகும். அது ஆல்சோ ஐடி கிரியேட் ஆனதுல இருந்து ரெஃபரிங் ஆட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. பேஸ் ஹார்வெஸ்டிங்ல நம்ம எல்லாமே பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ரெஃபரல் எப்படி இருக்கும் என்னங்கிறது கிளியராக கொடுத்துருக்கேன். ஜாயினிங்ஸ் எல்லாமே வந்து ரெஃபரல் லிங்க் மூலியமா தான் ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆன பிறகு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு USDTல ஜாயின் பண்ணி ப்ரோக்ராம்ங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதுல அந்த ஸ்டார்ட் பண்ற
பேமெண்ட் மெத்தட் ஸ்பெசிஃபை என்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் பேஸ் எட்டர்னிட்டி. அங்கே வந்து ஆக்டிவேஷன் ஆன அப்புறமா நம்மளுக்கு யூனிக்யூ ஐடி கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோம் பேஸ் 1ல மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் அங்கிருந்து கிளியராக நடக்கும் சிஸ்டமில். ஃபர்ஸ்ட் பேஸ் ப்ரோக்ராம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் ஜாயினிங் ஆன உடனே. ஆக்டிவேட் இருக்கிற இனிஷியல் லெவல்ஸ் எல்லாமே வந்து மெம்பர்ஷிப்பு பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நாங்கள் லெவல் ஆஃப் பேயிங்கில் வந்து ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் இருக்கும், அதை பற்றி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கணும். அது பேஸ் அட்டர்னேட்டிவ்ல கிரியேட் பண்ணிக்கணும். பேஸ் ஹார்வெஸ்டிங் இது எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா இங்கே வந்து ரெஃபரன்ஸ் பிரகாரமாக தான் நடக்க போகிறது. அப்போ கம்ப்ளீட்டிங் 15 லெவல் பேசஸ் டோட்டலாக இதில் நம்மளுக்கு இருக்கு. அதில் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டே எல்லாம் ஏங்கிற பர்சனை வந்து இப்போ ஜென்ரேட்டர் ரெஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 345 ஐடிஸ் வந்து ஏலேருந்து வருதோ. அதுக்கப்புறமா வந்து 148 எட்டர்னிட்டி வருது. டோட்டலாக வந்து நம்மளுக்கு இது ஆட் ஆகிண்டே போச்சா நம்மளுக்கு 117 அன்டைங்கில் வருது அண்ட் 68 எவர் லாஸ்டிங்கில் வருது அண்ட் மொத்தமாக வந்து 12 இம்போர்ட்டலில் வருது. டோட்டலாக ஏர் ட்ராப்க்கு வந்து 20.1 மில்லியன் டோக்கன் ரிசீவ் ஆக போகிறது. இது எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக சார்ட் மூலியமாக கொடுத்துருக்கா, நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கு பேஸ் ஹார்வெஸ்டிங் 2. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே இனிஷியல் சேம் அதே ப்ரொசீஜர் தான். பேஸ் 1ல வந்து இனிஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஜாயினிங் பேமெண்ட் எல்லாமே வந்து ரெஃபரல் பிலேருந்து இருக்கும். பேயிங் $1 கொடுத்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 50% ரிவார்ட் வந்து டைரக்ட்லா இமீடியட் ஸ்பான்சருக்கு போயிடும் அண்ட் 50% வந்து டெபாசிட் என்டைட்டி போலுக்கு போயிடும். ஐடி கிரியேஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆன உடனே நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பார்த்து ட்ராக் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே 2 to 5 லெவல்ஸ்ல வந்து லெவலிங் அப் இருக்கும். 50% பேமெண்ட் மோட் ஃபுல்லாக வந்து டைரக்ட் ஸ்பான்சருக்கு போயிடும். ரிமைனிங் 50% வந்து செகண்ட் அப்ளைனுக்கு போயிடும். அண்ட் பேஸ் 6ல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபியூச்சர் அட்வான்டேஜ் இருக்கும், அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். இதில் 50% அமௌண்ட் வந்து டைரக்ட் ஸ்பான்சருக்கு போயிடும். 6th பேஸ்ல இருக்கிற டைரக்ட் ஸ்பான்சருக்கு போயிடும். அந்த ரிமைனிங் 50% வந்து 5 லெவல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் 7th-லேருந்து 15 லெவலுக்கு அட்வான்ஸ் லெவலிங் இது வந்து கண்டினியூஸாக வந்து பே லெவல் ஆகும் த்ரூ 7th-லேருந்து 15 பேசஸ்க்கு. 50% வந்து டேரக்டாக ஸ்பான்சருக்கு போயிடும். ரிமைனிங் 50% டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது எப்படின்னா 10 லெவல்ஸ் இருக்கக்கூடிய சேம் பேஸ் ஈச் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் டிவைட் பண்ணுவோம். ஒருத்தருக்கும் 5% மாதிரி டிவைட் பண்ணிட்டே வருவோம். அண்ட் இதோட சார்ட் வந்து இங்கே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கா. செகண்ட் பேஸர் ரெஃபரல் பீல இது. ஸோ டோட்டலாக இங்கேயும் 15 பேசஸ் இருக்கு. ரிவார்ட்ஸ்க்கு வந்து 50% போகும். அது வந்து ஏ லெவலில். செகண்ட் லெவலில் வந்து யூஎஸ்டிடி ரிவார்ட்ஸ்க்கு வந்து ஒரு 50% போகும். ஸோ டோட்டலாக பார்த்தெல்லாம் எவ்வளோ என்னங்கிறது இங்கே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கா சார்ட் மூலியமாக. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கு பேஸ் ஹார்வெஸ்டிங் லெவல் 3. ஸோ இது பார்த்தா ரெஃபரல் 3. இது வந்து இனிஷியல் பேஸ் 1ல வந்து ரெஃபரல் இனிஷியல் ஜாயினிங் தான் இருக்கும். ஜாயினிங் ஃபீ பேமெண்ட் பார்த்தெல்லாம் இங்கே வந்து சி பொசிஷனுக்கு வந்து அமௌண்ட் $1 தான் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தெல்லாம் 50% ஃபீ வந்து $50 ஆக்குலேட்டாக இமீடியட்டாக வந்து ஸ்பான்சருக்கு போயிடும். ரிமைனிங் 50% வந்து அட்டர்னிட்டி போலுக்கு வந்துடும். அண்ட் ஐடி கிரியேஷன் பேமெண்ட் எல்லாமே வந்து கிளியராக வந்து கரண்ட் யூசர்ஸ்லேருந்து நடக்கும். அண்ட் பேஸ் 2லேருந்து 15 வரைக்கும் அட்வான்ஸ் லெவலிங்காக இருக்கும். 100% பேமெண்ட்ஸ் மோட் எல்லாமே வந்து யூசர் லெவலிங் அப்லேருந்து வரும். டைரக்ட் அட்டர்னிட்டிலேருந்து ஸ்பான்சருக்கு போயிடும். ஸோ இது ரெஃபரல் 3யோட சார்ட் இங்கே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். இங்கேயும் 15 பேசஸ் இருக்கும். அதோட ப்ரைஸ் என்ன அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே ரிவார்ட்ஸ் வந்து இங்கே 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். ஸோ அதுக்கான சார்ட் இங்கே கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ பேஸ் ஹார்வெஸ்டிங் 4ல பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து சான்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா பெஸ்ட் ஃப்ரெஷ் பேஸ்லேருந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் சைக்கிள் அப்போ நம்மளுக்கு ஐடி வந்து இங்கே ரெஃபரல் டீலேருந்து கிரியேட் ஆகும். ஈச் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ரிவார்டு வந்து ரீஇன்வெஸ்ட் ஆகும். ஸோ இதனால சான்ஸ் வந்து ஏபிசிக் ரிவார்ட்ஸ் வந்து திருப்பி வந்துட்டே இருக்கும். ஃப்ரெஷ் பேஸ் அப்பான் லெவல் ரிவார்ட்ஸ்ல வந்து ரெஃபரல் ஏக்கி போயிடும். அதுக்கப்புறமா ரெஃபரல் டீலேருந்து ரிவார்டட் ஃப்ரெஷ் பேஸ்லேருந்து நம்மளுக்கு பிளேஸ் அண்டர்ல வரும். அது வந்து ஸ்பான்சரிங் கப் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அட் அக்கார்டிங் டு அதில் ஏபிசிங்கிற மாதிரி வெக்கேஷன் பொசிஷனை பொறுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஸ்பான்சருக்கு. ஸோ பேஸ் அட்டர்னிட்டி இந்த பேஸ் அட்டர்னிட்டி எப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் பேஸ் அட்டர்னிட்டி இது வந்து எப்படி இருக்கும்னா ஏர்னிங் பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே வந்து 4 போல்ஸ்க்கு இருக்கும். எட்டர்னல், அன்டைங், எவர்லாஸ்டிங் அண்ட் இம்போர்ட்டல்னு. இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து யூனிக்கா மேட்ரிக் சிஸ்டம் மூலியமா லெவல் இன்கம்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எட்டர்னிட்டி போல் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து 5x5 மேட்ரிக்ஸில் நடக்கும். 1லேருந்து 600 USDTயில் நடக்கும். என்ரிச்சிங் ஐடி ஹோல்டர்ஸ் எல்லாமே ப்ரோக்ரஸிவாக நடக்கும். அன்டைங் போல் இது வந்து சிமிலர் டு எட்டர்னிட்டி போல் மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து எப்படி நம்மளுக்கு 10லேருந்து 6000 USDT across 6 லெவல்ஸ்ல இருக்கும். within 5x5 மேட்ரிக்ஸ்ல. எவர்லாஸ்டிங் போல் இது வந்து நம்மளுக்கு ஆஃபரிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 60,000 USDT வரைக்கும் across 6 லெவல்ஸ் வரைக்கும் இருக்கும். 5x5 மேட்ரிக்ஸ்ல இதையும் நடக்கும். அண்ட் இம்போர்ட்டல் போல் இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ்ல தான் நடக்கும். இங்க வந்து 500லேருந்து 44,500 USDT வரைக்கும் இதுல வந்து நம்மளுக்கு ரேஞ்சிங் இருக்கும்.
பேஸ் அட்டர்னிட்டில வந்து அப்பர் லெவல்ல வந்து அட்டர்னிட்டி போல்ல வந்து 0.5லேருந்து $712 வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் இருக்கும். அப்பர் லெவல்ல வந்து டையிங் போல்ல பார்த்தீங்கன்னா $5லேருந்து $7,120 அண்ட் அப்பர் லெவல்ல வந்து எவர் லாஸ்டிங் போல்ல $50லேருந்து $7,12,000 இருக்கும். அண்ட் அப்பர் லைன்ல வந்து இம்போர்ட்டல் போல்ல பார்த்தோம்னா $500லேருந்து $57 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். டோட்டலா 6 லெவல்ஸ்க்கு வந்து அட்டர்னிட்டி போல் ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அட்டர்னிட்டி போல்ல 5 மேட்ரிக்ஸ்ல வந்து கிளியரா கொடுத்துருக்கா. இங்க வந்து டோட்டலா நம்மளுக்கு வந்து 6 லெவல்ஸ் இருக்க போகுது. யூஎஸ்டிசில பார்த்தீங்கன்னா டோட்டலா 6 லெவல்ஸ்க்குள்ள நம்மளுக்கு 182 USDT வரப்போகுது. ப்ராஃபிட் வந்து 5 மெம்பர்ஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுக்க போகிறோம். சொல்ல 910 வரப்போகுது. அப்பர் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 181.5, ரீஜென்ரிக் USDT ஐடிஸ் பார்த்தீங்கன்னா 16.5, நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 702 வரப்போகுது. ரீஜன் ஐடிஸ் பார்த்தீங்கன்னா 33 ரீஜன் ஐடிஸ் கிரியேட் ஆக போகுது. கம்ப்ளீட்டிங் 1 to 9 பேசிஸ்ல வந்து ரெஃபரல் ஏ சைக்கிள் வந்து டோட்டலா 149 ஐடிஸ் வந்து போல்ல என்டர் ஆக போகுது. ஸோ இது வந்து ரீஜென்ரேஷன் ஆகும். திருப்பி ரீஜென்ரேஷன் ஐடி போடுற போல் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் திருப்பி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து. யூடைங் போல் சேம் இதுவும் அப்படிதாங்க 5 to 5 மேட்ரிக்ஸ்ல தான் நடக்க போகுது. இங்க வந்து டோட்டல் நம்மளுக்கு 33 ஐடிஸ் வந்து ரீஜெக்ட் ஆகும். நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம்னா 7,120 இருக்கும். இங்க 3லேருந்து 13 பேசஸ் நம்மளுக்கு முடிச்ச உடனே ஏக்கு வந்து சைக்கிள் வந்து டோட்டலா 117 ஐடிஸ் வந்து அன்டையிங் போல்ல வந்துடும். இங்கேயும் வந்து எவ்ரி ரீஜெனரேஷன் ஐடிக்கு வந்து போல் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். எவர்லாஸ்டிங் போல் இது 5 மேட்ரிக்ஸ் தான் நடக்க போகுது. இங்கே வந்து டோட்டலா 6 லெவல்ஸ் தான் இருக்கு. இங்க நம்ம ப்ராஃபிட் டோட்டலா பார்த்தேன்னா நம்மளுக்கு 7,12,000 வர போகுது. ரீஜன் ஐடிஸ் பார்த்தேன்னா டோட்டலா 33 ஐடிஸ் ரீஜெனரேஷன் வர போகுது. இங்க வந்து 10லேருந்து 14 பேசஸ் நம்மளுக்கு ரெஃபரல் ஏ சைக்கிளுக்கு வந்து நம்மளுக்கு டோட்டலா 68 ஐடிஸ் வந்து எவர்லாஸ்டிங் போல்ல வர போகுது. இங்கேயும் நம்ம எவ்ரி ரீஜெனரேஷன் ஐடி வந்து போல் வந்து நிச்சயமா லெவல் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இம்போர்ட்டல் போல் இது 3 மேட்ரிக்ஸ்ல நடக்க போகுது. இங்க வந்து 14லேருந்து 15 பேசஸ் கம்ப்ளீட்டிங் ஆன உடனே நம்மளுக்கு ஏ ரெஃபரல் வந்து சைக்கிளுக்கு டோட்டலா 12 ஐடிஸ் இம்போர்ட்டல் போல்ல இருக்கும். இங்கேயும் நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து திருப்பி லெவல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க டோட்டல் நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம்னா 57,000 வர போகுது. ரீஜன் ஐடிஸ் பார்த்தோம்னா 13 ரீஜன் ஐடிஸ் இங்க நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது. ஸோ பெஸ்ட் எவர் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் இன்னும் இதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக இதில் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் அவார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்க போகிறது. 15 பேசஸ் ரிசீவ் நம்மளுக்கு ஏர்ட்ராப் 20.1 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து ரிவார்ட்காக நெட்வொர்க்கில் வச்சிருக்கா. ஸோ டோட்டல் பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லான்ச் பேட் ஆக்டிவேஷன் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேஷன் சப்போர்ட் எல்லாமே ஃபர்தர் நம்ம இதில் எல்லாம் பார்த்துக்கலாம். லான்ச் பேட் இதில் சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறோம். பிரிட்ஜ் அண்ட் ட்ரேடிங் போர்ட் அண்ட் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். லான்ச் பேட் வந்து டிசைன் பண்ணி அதுலேருந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் பிரிட்ஜ் பார்த்தோம்னா இது வந்து கிராஸ் செயின் பிரிட்ஜ் நம்மளுக்கு கேட்வே டியூ இது எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு டிஜிட்டல் ஆக்சஸ் ஸ்பேஸ்க்கு நம்ம கிளியராக இதில் பார்த்துக்கலாம் நம்ம. அண்ட் ட்ரேடிங் போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ட்ரேடிங் போர்ட் வந்து கட்டிங் எட்ஜ் டூலுக்கு டிசைன் பண்ணபடி ஆப்டிமைஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்டேட் கேட்டகரி என்ஹான்சிங் எஃபிஷியன்சி மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸாக இருக்கும் அதுக்கு. அண்ட் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் இது வந்து ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் பார்த்தெல்லாம் டிசைன் எதுக்கான ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த நம்மளுக்கு ஹை ப்ராஃபிட் வரைச்சு இன்க்ரீஸ் பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லாருக்கும் ஸ்டேக்கர்ஸ்க்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்க நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா